உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் புலவர் நவமணி சண்முகவேல் வாஸ்து சாம்ராட் பணிவுடன் வணங்குகிறேன். இன்றைய காணொளியில் என்ன காண இருக்கிறோம் என்றால், வெளிநாட்டில் இருந்து ஒரு அன்பர் ஒரு கேள்வியை முன்வைத்தார். என்ன கேள்வி என்றால், அலி பாய்ச்சல் என்றால் என்ன என்று கேட்டிருந்தார். ஐயா, நான் சிலரிடம் இந்த அலிப்பாய்ச்சல் என்ன என்று கேட்டேன், ஒருவரும் பதில் சொல்லவில்லை, எனவே உங்களிடம் கேட்கிறேன் என்றார். அந்த நண்பருக்கு சில விளக்கங்கள் சொன்னேன். ஒரு தலைவாயில் இருக்கிறது என்றால் அந்த தலைவாயிலுக்கு அடுத்து ஒரு தலைவாயில் இருக்க வேண்டும். ஆக ஒரு தலைவாயிலுக்கு அடுத்து ஒரு தலைவாயில் வைப்பது சிறப்பு. அப்படி அல்லாது ஒரு தலைவாயில் வீட்டினுடைய முதலிலே நுழைகின்ற பொழுது ஒரு தலைவாயில் வைத்து தலைவாயில் இன்னொரு தலைவாயில் வைக்காம ஒரு சுவர் இருந்தால் அதற்கு பேர் அலிப்பாய்ச்சல். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், உள்ளே ஒரு அறை இருக்கிறது, பல அறைகள் இருக்கும். சாப்பாட்டு அறை இருக்கும், அதாவது கிச்சன், அப்புறம் சாப்பிடுகின்ற அறை இருக்கும், அப்புறம் ஹால் இருக்கும், தூங்குகின்ற அறை இருக்கும், விருந்தினர் வந்து வரவேற்கிற அறை இருக்கும், விருந்தினர்கள் தூங்குகின்ற அறை இருக்கும். அந்த அறையில் கதவுகளை வைக்கின்றீர்கள். அந்த கதவுக்கு நேராக நம்ம இன்னொரு தலைவாயிலோ அல்லது இன்னொரு வாசலோ வைக்க முடியாது. அதற்கு பதிலாக ஜன்னல் இருக்கணும். அப்போ வீட்டினுடைய ஒரு அறையிலே வாசல் வைக்கின்ற பொழுது அதற்கு நேரே ஜன்னல் இல்லை என்றால் அதற்கும் அலிப்பாய்ச்சல் என்று பெயர். ஆக ஒரு கதவு வைத்தீங்கன்னா அதுக்கு பின்பகுதி, நேர் பின்பகுதி இன்னொரு கதவு வர வேண்டும், திறந்த வெளி வர வேண்டும், அல்லது ஒரு விண்டோ, அதாவது ஜன்னல் என்று வர வேண்டும். இப்படி வைத்தால் அந்த வீட்டிலே சகலமும் சிறப்பாக இருக்கும், மகாலட்சுமி குடியிருக்கும், அலிப்பாய்ச்சல் இல்லை. அலி என்றால் பாய்ச்சல் என்றால் காற்று. அந்த காற்று ஒரு வாசல் வெளியே நுழைந்து வெளியே இன்னொரு வாசல் அல்லது ஜன்னல் வெளியே போனால் வீட்டிலே ஆரோக்கியம் தங்கும். பல வீடுகளை போய் பார்க்கிறேன், தலைவாயில் அதுக்கடுத்து வாயில், பெரும்பகுதி ஜன்னலே வைப்பது இல்லை. அந்த வாசலுக்கு நேராக ஒவ்வொரு அறையிலையும் கதவை வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு நேராக செவர் தான் வைக்கிறார்கள். அதுக்கு நேராக காற்றோட்டம் இல்லை. அப்படி காற்று அலி என்ற அந்த பாய்ச்சல் இல்லை என்றால் அது அலிப்பாய்ச்சல் என்ற குற்றத்திற்கு வரும். எனவே என் அன்புக்குரியவர்களே, நல்ல வாசல்கள் வைக்கின்ற பொழுது, சிறப்பான தலைவாயில் வைக்கின்ற பொழுது நீங்கள் நேராக வாசல்கள் வைங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பழைய வீடுகள் இன்னும் இருக்குது பாருங்கள், காரைக்குடி செட்டிநாடு பாருங்கள், ரெண்டாவது இந்த சிதம்பரம் போன்ற இடங்களில் பாருங்கள், தலைவாயிலுக்கு நேராக பின்வாயில் இருக்கும். இது ஒரு சிறப்புங்க. அப்படி தலைவாயிலுக்கு நேராக வாயில் வைங்க, வைக்க முடியாவிட்டால் ஜன்னல்கள் வைங்க. அப்படி வச்சு இந்த அலிப்பாய்ச்சல் என்ற குற்றத்தில் நீங்கி மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்கும்படி செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மேலான கருத்துக்களை கூறுங்கள்.